அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நற்செய்தி மூலமாக 3 தத்துவங்கள் நமக்கு சொல்றாரு. தத்துவம் என்ன அப்படின்னா, அவரை பின்பற்றும்படி அவர் சொல்றாரு. தத்துவம், நாம் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பின்பற்றணும். 2வது தத்துவம் அதை சார்ந்ததே. இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோமாக இருந்தால் அவர் காண்பித்த வழியில் நாம் வாழ்வோம். அப்போ அவர் காண்பித்த வழியில் நாம் வாழுவதாக இருந்தால் அவரது படிப்பினைகளை பின்பற்றி வாழுகின்ற வாழ்க்கை வாழ்வோம் அப்படி என்பதாகும். காரியம், இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி வாழுவது. 2வது காரியம், அவரது படிப்பினைகளை வாழ்வது. 3வது காரியம், அவர் சொல்றாரு, என்னுடைய படிப்பினைகளை நீங்க பின்பற்றி வாழுகிற பொழுது நீங்க சுயநலத்தோடு வாழ மாட்டீங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி வாழுகிற பொழுது அவருடைய படிப்பினைகளை ஏத்துக்கிட்டாலே நாம் சுயநலத்தோடு வாழ மாட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் படிப்பினைகள் அப்பேற்பட்டவை. அவை சுயநலத்திற்கான படிப்பினைகளே கிடையாது. இந்த ஒரு கட்டளையை பாருங்க. இது சுயநலம் போன்று தோன்றலாம், ஆனால் அது சுயநலம் கிடையாது. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்பவுமே உங்களை நேசிக்கணும். இது சுயநலம் போன்று தோன்றலாம், ஆனா இயேசு ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, அப்போதான் நீங்க மற்றவங்களை நேசிப்பீங்க. எப்படி? உங்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அது போன்று நீங்க மற்றவங்களையும் நேசிப்பீங்க. இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ளும்படி சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்க பானையில நிறைய சாதம் இருக்கணும். உங்க பானையில நிறைய சாதம் இருந்தா தான் நீங்க அதுல இருந்து அள்ளி அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். உங்க பானையில ஒண்ணுமே இல்லை, வெறுமை தான் அப்படின்னா அந்த வெறுமையை எப்படி நீங்க கொடுப்பீங்க? கோபம் தான் வரும். ஏன்னா உங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு அவன்கிட்டயோ அவள்கிட்டயோ இருக்கிற நேரத்துல அவனையோ அவளையோ பார்த்து உங்களுக்கு பொறாம தான் வரும். ஆண்டவர் உங்களை நேசிச்சுக்கும்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது உங்களது சுயநலத்திற்காக அல்ல, பொது நலத்திற்காக. உங்களை நீங்க நேசிப்பீங்களாக இருந்தா உங்க ஹெல்த்தை பார்த்துப்பீங்க, நீங்க சரியான டைத்துக்கு சாப்பாடு எடுத்துப்பீங்க, நல்லபடியாக நீங்க உங்களது வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. ஏன்னா பப்ளிக்ல நீங்க பேசுறப்போ தப்பான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்டுக்கிறவங்க உங்களை பத்தி தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்க இமேஜ் பழுதாகி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப உங்க மேல கன்சர்னா இருப்பீங்க. அப்போ சாப்பாடாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களுக்குரிய இமேஜாக இருக்கட்டும், உங்களது உடற்பயிற்சியாக இருக்கட்டும், இப்படி உங்களையே நீங்க அதிகமாக நேசிக்க என்ன பண்ணிப்பீங்க? இதே நேசத்தை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதே நேசத்தை, உங்க பானையில் இருக்கக்கூடிய அதே சாதத்தை தான் நீங்க அடுத்தவர்களுக்கும் தருவீங்க. ஒரு வேளையில அடுத்தவங்க உங்களை போன்று தங்க மேல கன்சர்ன் இல்லாமல் இருந்தா, நேரத்துக்கு சாப்பிட்றாங்கல்ல, அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்பவும் மோசமாக இருந்தா நீங்க என்ன பண்ணிப்பீங்க? எடுத்த மாத்திரத்திலேயே அவங்க கிட்ட போய் நீங்க அட்வைஸ் பண்ணிக்க மாட்டீங்க, அவங்க நிலைய புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு அட்வைஸ் பண்றவங்க யாரு தெரியுமா? தாங்களை நீதிமான்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க. Those who feel that they are self-righteous people. இப்போ நாம நினைச்சுக்கிறது நாம பெர்ஃபெக்டான ஆட்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன, நாம எடுத்த மாத்திரத்திலே ஒருத்தரை திருத்துவதற்காக போறோம் அப்படின்னு சொன்னா we think that we are self-righteous. நாங்க எங்களால முடியும், நாங்க தான் எல்லாம், எனக்கு தெரியாதா அப்படி என்கின்ற தலைக்கணம் அது கிடையாது. இயேசு ஆண்டவர் சொல்லுவது நீங்க அடுத்தவர்கள் மீது காட்டக்கூடிய அந்த கரிசனை உங்க கிட்ட உண்மையாகவே
நேசம் இருக்குமாக இருந்தால், நீங்க உங்களை நேசிப்பீங்களாக இருந்தா, அவனையோ அவளையோ முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏத்துக்குவீங்க. You will accept the person who is in front of you, your neighbor, your friend, whoever it may be. You would try to accept them first. முதல்ல நீங்க ஏத்துப்பீங்க. And the second thing, you would try to understand them. அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்வீங்க. And the third thing, even if you cannot understand them, you would go on doing good to them. அப்ப என்ன பண்ணிப்பீங்க? முதல்ல உங்களை சுத்தி இருக்கிறாங்களே அவங்கள அவங்களாகவே ஏத்துப்பீங்க. ரெண்டாவது, அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. எல்லாராலையும் எல்லாரையும் 100% புரிஞ்சுக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய திருமண பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. இத மனசுல வச்சுக்கோங்க. கணவன் மனைவியாக இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்க இத புரிஞ்சுக்கோங்க. உங்க மனைவிய உங்களால நீங்க நினைச்சபடி 100% அவகிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க எதிர்பார்த்த அத்தனை காரியங்களும் உங்க மனைவி கிட்ட 80% தான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கு. 20% மிஸ்ஸிங் தான். The same thing with மனைவி. மனைவி நீங்க எதிர்பார்த்தபடி உங்க கணவர் 100% இருக்க மாட்டாரு. நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்தபடி 80% தான் அவர் இருப்பாரு. 20% is always missing. Our problem is that we always go behind in searching for that missing 20%. எங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மிஸ் பண்ற 20% இருக்கு இல்லையா, அதைத்தான் நாம போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் பிரச்சனை. அன்னைக்கு எல்லாம் இருந்துச்சு இல்ல, ஆண்டவர் 99.9% எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார் இந்த ஆதா ஏவாள் 2 பேருக்கு. ஆனா என்ன பண்ணாங்க? ஆண்டவர் கொடுத்ததை விட கொடுக்காத இந்த மிஸ்ஸிங்காக இருக்கக்கூடிய அந்த விலக்கப்பட்ட கனி, அதன் மீது தான் அவங்க கவனம் போச்சுது. அதனால தான் அவங்க பாவத்தில் விழுந்தாங்க. நீங்க ஆதாம் ஏவாள் போன்று வாழ்க்கையை தொலைப்பதற்காக அல்ல, வாழ்க்கையை வாழுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே என்ன பண்ணிக்கோங்க? accept your spouse as they are. உங்களது கணவனை, உங்களது மனைவியை அவராக ஏற்றுக்கொள்ளுங்க. முதல் காரியம். இரண்டாவது காரியம், நீங்க அவர்களை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க. ஆனா புரிஞ்சாதான் எங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு வந்துடாதீங்க. நான் ட்ரை பண்றேன், முடிஞ்சா சரி, முடியாட்டி காரியம் இல்லை. அவருடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அவருடைய தனித்துவத்தை நான் ஏத்துக்கிட்டு நான் வாழ்வேன். அவளுடைய தனித்துவம் அவளுக்கு சொந்தமானது. அவளுடைய நிலையை என்னால புரிஞ்சுக்க முடியாதுதான். பட் இருந்தாலும் என்னால் என்கிட்ட இருக்கக்கூடிய நேசத்தை அவளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாழுங்க. அப்படி வாழுகிற பொழுதுதான் நீங்க ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியாது போனாலும் நேசத்தோடு நடந்துப்பீங்க. நீங்க வாகனம் ஓட்டிட்டு போறீங்க. அப்படி வாகனம் ஓட்டிட்டு போற வேளையில ஒருத்தர் வீதி ஒழுங்குமுறைகளை மீறி உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் வரும். இது எதனால வருது? நீங்க உங்களையே நேசிக்காததால தான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது அந்த குறிப்பிட்ட நபர் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. மேபி அவர் உங்களை ஓவர்டேக் பண்ணி போனது ஒரு வேளையில ஆபீஸ்ல அவர் சந்திச்சுக்கிட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அவருடைய யோசனையில ஏதோ ஒன்று. ஒரு வேளையில அவருக்கு பிரியமான யாரோ ஒருத்தரை அவர் இழந்து அவங்களுடைய அந்த கடைசி இறுதி பயணத்துக்கு போவதற்காக அப்படி வேகமாக போய்க்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்? இதே நிலையில நான் இருந்தா நான் என்ன பண்ணிப்பேன்? நானும் இதைத்தானே பண்ணியிருப்பேன். ஒரு வேளையில அடுத்தவங்க என்ன திட்டினா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர்களை திட்ட மாட்டீங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனா அங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையா? ஸோ அவர்களை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா அவர்களுக்காக 2 வார்த்தை உள்ளத்துல ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு
உங்க பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட நபருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாது, எதுவாக இருந்தாலும் பக்கபலமாக இருந்துக்கோங்க. நீங்க போய் ஒரு மால்ல சாப்பாட்டு சாமான் வாங்குறீங்க, எல்லாம் வாங்கிட்டீங்க, நிறைய சாமான், நீங்க குயிக்கா வரணும், வீட்டை வந்து சமைக்கணும். ஆனா என்ன, நீங்க பில் போட போற வேலையில இடையில ஒருத்தர் வந்து குறுக்கால ஓடி வந்து அவர் பில் போடும்படியாக அவசரத்துல நிற்கிறாரு. உங்களுக்கும் அவசரம், ஆனா உங்களுக்கு தெரியாதபடி அவருக்கு வேற என்ன அவசரமோ, ஒரு வேளையில அவருடைய மகனோ மகளோ அல்லது மனைவி யாரோ ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம் இல்லையா, அதற்காக அவர் யாரையும் பொருட்படுத்தாம அந்த இடத்துல சீக்கிரமாக போய் பில்லை போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா. உங்களுக்கு தெரியாது, கோபம் வரும். இருந்தாலும் உள்ளத்துல அந்த குறிப்பிட்ட நபரை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, அவர் என்ன அவசரத்தில் இருக்கிறாரோ தெரியாது, ஆனா அப்பேற்பட்ட நிலைக்கு நான் இல்லை, அதால நான் பொறுத்துக்கலாம். ஆனா நான் இந்த நிலையில இருப்பதற்கு நன்றி சொல்றேன். ஆனா அந்த குறிப்பிட்ட நபர், அவருடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை கையாளுவதற்கான சக்தி அவருக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க ஜெபிச்சுக்கோங்க. அப்படி நீங்க பண்ணுகிற பொழுது, இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் இறுதி பகுதிகளில் சொன்னாரு, என்னுடைய ஊழியர் என்பதால ஒருவருக்கு நீங்க ஒரு கிண்ணம் குளிர்ந்த தண்ணீர் கொடுக்கிற பொழுது, அதான் நீங்க குளிர்ந்த தண்ணீர் கொடுப்பதற்கு சமமாகும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை அமோகமாக ஆசீர்வதிப்பார். அந்த அமோகமான ஆசீர்வாதம் இன்னைக்கு மாத்திரம் இல்லைங்க, எந்நாளும் உங்க வாழ்க்கை மீது, உங்க குடும்பத்தின் மீது, பசங்க மீது, உங்க தலைமுறை மீதே வந்து இறங்க. வாழ்வில் மகிழ்வின் சிகரங்களை நீங்கள் அத்தனை பேரும் தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென்.